அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி, அதாவது கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸ்ஸிங், 3 டிஜிட் கெஸ்ஸிங், ஆல் போர்டு கெஸ்ஸிங், இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குற சேனல் தான் நம்ம சேனல். இந்த மாதிரி ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டுன்னு பிரித்து கொடுக்குறோம். அதில் வந்து நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கான எண்கள் நீங்கள் தேடிங்க, அதற்கான ஆலோசனை நாங்கள் வழங்குகிறோம். அதில் சரியான எண்களை தேர்வு செஞ்சு நீங்கள் வெற்றி பெறுறது தான் நம்ம நோக்கம். அந்த அடிப்படையில் தான் அந்த சேனலை நம்ம வச்சுருக்கோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்கு போவோம். எப்போதும் போலவே ரிசல்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதன்மையாக நம்ம பார்த்திங்கன்னா ரிவ்யூ பார்ப்போம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு சொல்லிவிட்டு ரிவ்யூ பார்ப்போம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அதே மாதிரி தொடங்குவோம். சரி, வாங்க ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போவோம். முந்தைய ஏபிசி கெஸ்ஸிங் இதுதான், 3 டிஜிட். இதுதான் வந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 861 210 வந்திருந்தது. நாம் நம்ம போர்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 21ன்றதை தேர்வு செஞ்சிட்டோம். ஆனால் 0 பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் 0 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மீண்டும் 0 வந்து பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை எடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பெரிய சார்ட்டுக்குள்ளே நிறைய சேனல்களை தேடிக்கிட்டே போகலாம். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் மாறி மாறி கொடுத்துருக்காங்க, 0வும் வரும் சொல்லியிருக்கிறான். அப்போ புதுசாக இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 0 வருமா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் கெஸ் பண்ணணும். நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெஸ்ஸிங் அடிப்படையில் நிறைய சார்ட்டுங்களை பார்த்து இந்தந்த நம்பர் வரலாம்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் உறுதிபூர்வமானு எதுவும் சொல்ல முடியாது. அப்படி நான் சொல்கிறதுக்கும் நான் வரல. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிறதா ரிசல்ட்டு இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிசல்ட்டு தேடி பார்த்து அதிலிருந்து தான் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஒருவேளை வராத இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா மறுநாள் வருவதற்கான வாய்ப்புகள் அமையலாம். அந்த அடிப்படையில் பார்த்துக்கலாம். இல்லை வரக்கூடிய ரிசல்ட்டு திரும்பவும் மாறுவதற்கான வாய்ப்பு அமையலாம். அந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் பிரித்து நிதானமாக பாருங்கள், உட்காந்து ஸ்டாண்டர்டாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும். பெரிய தொகை இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு 2 நம்பர் பாஸ் பண்ண வைக்க முடிஞ்சாலும் அது செய்யலாம். இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 1 கொடுத்துருந்தோம், எக்ஸ்ட்ரா 0வும் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 005 வரும்னு எதிர்பார்த்தோம், 009. அப்போது 0க்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0வை தூக்கி போட்டுருந்தாங்க. அந்த அடிப்படையில் 0வை நம்ம ஒரு கெஸ்ஸிங் பண்ணியிருந்தோம். ஆனால் நிறைய கெஸ்ஸிங் நம்மளுக்கு படுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சில எண்களை நம்ம தவற விடுவோம். அந்த மாதிரி தவறை வந்து நம்ம எப்படி சரியான முறையில் பயன்படுத்தலாம், 3 டிஜிட்டில் கொடுத்துருவோம், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 3 நம்பர் கொடுப்போம். அப்போ நம்ம நம்பரை கம்மி பண்ணி ஆகணும். அந்த அடிப்படையில் கம்மி பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா இங்கே கொடுக்கும்போது இங்கே குழப்பப்படுறதுனால இந்த மாதிரி கொடுக்குறதுக்கான ஒரு வேலையை நான் எப்பவுமே ரெகுலராக வச்சிட்ருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி கெஸ் பண்ணுது, பயன்பட்டால் பயன்படுத்திங்க, தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி விளையாடலாம். ஒருவேளை இது உங்களுக்கு சரின்னு படலை, இந்த நம்பர் நம்மளுக்கு சரின்னு படலை அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்தடுத்த கெஸ்ஸிங் நிறைய கெஸ்ஸிங்கை பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் நிதானமாக நீங்கள் பே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நேற்று சொல்லியிருந்தோம் 1ன்றது நம்மளுடைய கன்ஃபார்ம் எண்ணு, கண்டிப்பாக 1 உள்ளே வரும்னு நான் சொல்லியிருந்தேன். வீடியோவை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா புரியும். ஆல் போர்டில் 1 தான் கன்ஃபார்ம் நம்பர். ஒருவேளை அடுத்த கட்டமாக வேண்டுமானால் 3யை வச்சிங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 தான் ஆல் போர்டில் வந்திருந்தது. அந்த அடிப்படையில் ஆல் போர்டு பாஸ் பண்ணியிருந்தது. சரி, வாங்க நெக்ஸ்ட்டு ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங்கில் முதல் நம்பரை நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் 8 தான். 8 நான் அதிகமாக நம்பக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா 28128. இங்கே பார்த்தீங்கன்னா 28128 புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 528. அப்போது இந்த மாதிரி 028. அப்போ 8ன்றது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படுதுன்றதுனால ஏ போர்டில் நான் 8 உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பி போர்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 3க்கான வாய்ப்பும் அமையலாம், அல்லது 2க்கான வாய்ப்பும் அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 522ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த அடிப்படையில், கிராஸ் அடிப்படையில் 522ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 612 வருவதற்கான வாய்ப்பும் அமையலாம். அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 613 வருவதற்கான வாய்ப்பும் அமையலாம்.
ஏன் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 013ன்ற வாய்ப்புக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 523ன்ற அடிப்படையில் 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த 3-2 பி போர்டை பொறுத்தவரையிலும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும்ன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு 2 நம்பருமே கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் கொடுத்த ரிசல்ட்டையே திரும்ப திரும்ப கொடுக்கறதுனால ஒருவேளை 2 எடுப்பான்ற ஒரு அதிகப்படியான சந்தேகம் எனக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலாம். இல்லை என்றால் ரெகுலராக ஒரே நம்பரை கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் மாறி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே 6 வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமையுமா அப்படின்றது தான். ஏன் 6 கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3க்கு 6 3-6ன்னு வருவதற்கான வாய்ப்பு அமையலாம். 2க்கு 6 2-6ன்னு வருவதற்கான வாய்ப்பும் அமையுமான்றது தான் என்னுடைய சந்தேகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1-2-6 இங்கே 6 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அந்த அடிப்படையில் 6 மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 2-6 மாறுவதற்கான வாய்ப்பு அமையுமான்றது என்னுடைய ஒரு எண்ணம். அந்த அடிப்படையில் வருமானு நான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3-6க்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பாருங்கள் 3-6 நம்ம வேறு யோசிக்க வைக்கிறதுக்காக மாற்றலாம் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கணும். ஏன்னா 1036 இப்போ பார்த்தீங்கன்னா 102 இருக்குது. ஒருவேளை 23 506 506ன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அமையலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 506 புரியுதுங்களா, 506ன்னு மாறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் 6 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 புரியுதுங்களா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 210 இந்த 10 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துருந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா 910ன்னு வந்துருந்தது. அப்போது 013 புரியுதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 013 இங்கே வருதுன்னா அப்போது இங்கே பாருங்கள் 507. அப்போ 507 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் 7 ஒரு வாய்ப்பாக வச்சுங்க. 7 வருவதற்கான வாய்ப்பும் அதிகப்படியாக உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. இதுதான் நம்மளுடைய ஏபிசி கேஸு. சார்ட்டை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் நம்பர் எடுத்து கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். அதில் ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரு சின்ன சேஞ்சிங் தான் இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு கெஸ்ஸிங்காக பயன்படுத்துங்க. மேக்ஸிமம் இப்போ ஒரு ரிசல்ட் 210ன்னு வச்சுக்கிங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா 210 இருக்குது. முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 065, இப்போ பார்த்தீங்கன்னா 065. இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்து இப்போ இந்த 3 எண்களையும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் பாருங்கள். அதுக்கு முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 099 கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா 099. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற எண்கள் தான் மாறிட்டு இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. இப்போ 210 எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன போகலான்றது பார்த்தீங்கன்னா பார்த்து சார்ட்டை பார்த்து வாட்ச் பண்ணிங்க. சரி வாங்க ஆல் போர்டு 3 டிஜிட் பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங் 27 37 புரியுதுங்களா, 36 26 இந்த மாதிரி நம்ம 3 டிஜிட்டை வச்சு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகமாக இருக்குது. சந்தேகத்தை வெளிப்படுத்தலைன்னா ஒரு நல்ல ரிசல்ட் அமையாது. அந்த அடிப்படையில் 9க்கு ஒரு வாய்ப்பு அமையுமோன்ற ஒரு சந்தேகம் ஏ போர்டில் எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் 1க்கான ஒரு ஆப்ஷன் சி போர்டுக்குள்ளே வருமானது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட் 910ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த 10ல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பி போர்டில் 4 இல்லை சி போர்டில் 7 வருவதற்கான வாய்ப்பு கூட அமையலாம்ன்ற ஒரு சந்தேகம். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது நான் என்னோடய கண்ணோட்டத்தில் ஒரு பார்வையில் உங்கள் கண்ணோட்டத்தில் ஒரு பார்வையில் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 500 சி போர்டை பொறுத்தவரைக்கும் 50 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 500 500 நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 0க்கு சி போர்டில் ஒரு வாய்ப்பு அமையுமான்னு பார்த்துங்க. அந்த அடிப்படையில் 0வே உங்கள் கன்சூலிங்கில் அதாவது கன்சலில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 8 கொடுக்குறேன். பாருங்கள், நிதானமாக நின்று சரின்னு பட்டா பே பண்ணி விளையாடுங்க. தாராளமாக விளையாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திக்கிறேன்.